வணக்கம் மிஸ்டர் லேடிஸ் சேனல் சப்ஸ்கிரைபர்கள் வணக்கம். அதாவது இன்னைக்கு பேசக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த முழங்கால் வலி பெண்களுக்கு ஸ்பெஷலாக என்ன காரணம்னா, பெண்கள் அதிகமாக வெளியில் போகிறது இல்லைங்க. அதுதான் மெயின் ரீசன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழங்கால் தேய்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு விட்டமின் டி குறைபாடு ரொம்ப நிறையா இருக்குது. நான் செக் பண்ணது வரையும் மேஜராக நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி கம்மியாக இருக்குது. ஏன்னா சன்லைட் எக்ஸ்போசர்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் சன்லைட் எக்ஸ்போசரே மக்களுக்கு இல்லை. அப்போ சன்லைட்டில் தினமும் முதுவை காமிச்சு, அதாவது ஜாக்கெட், லோ நெக் ஜாக்கெட் போட்டு முதுவை காமிச்சு உட்காந்தா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். மொபைலுக்கு ரீசார்ஜ் போச்சுன்னா ரீசார்ஜ் பண்ணுறோம். நம்ம விட்டமின் டிக்கு ரீசார்ஜ் பண்ணுறதே இல்லை இல்லையா? ரீசார்ஜ் பண்ணாதான் உங்க மூட்டு வலி வராது, முழங்கால் வலி வராது, ஸ்கின் டிசீஸ் வராது, மொத்த பிரச்சனையும் வராது. என்ன காரணம்? விட்டமின் டி இல்லைன்னா நீங்க தங்கத்தால செய்யப்பட்ட உணவா இருந்தா கூட உடம்பு ஏத்துக்காது. விட்டமின் டி இருந்தா மட்டும்தான் ஏத்துக்கும். தயவு செய்து மக்களை விட்டமின் டியை நிறைய சேகரிச்சுக்குங்க. அதாவது இயற்கையா கொடுத்துருக்காரு விட்டமின் டியை. உணவு முறையில நிறைய இருக்கு. கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா விட்டமின் டிக்கு நிறைய உணவு முறைகள் இருக்கு. ஆனாலும் இயற்கை தரக்கூடிய வெயில், வெள்ளைக்காரெல்லாம் பாத்தீங்கன்னா பாருங்க, எப்போல்லாம் எங்கெல்லாம் வெயில் கிடைக்குதோ நாய்க்குட்டி மாதிரி படுத்துருவான் சட்டையை கழட்டி போட்டு. நம்ம எங்க படுக்கிறது? நம்ம இருக்கிற வாழ்க்கைக்கு இருக்கிற நேரமே பத்தலங்கிறீங்க. தயவு செய்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா கூட ஒரு 10 நிமிஷம், 10 மணி 10:30 மணி வெயில ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் முதுவை காமிங்க. அதுவும் சரியில்லையா, உங்களுடைய மருத்துவர் ஆலோசனைப்படி மருந்துகள்லாம் வந்துருச்சு இப்போ விட்டமின் டிக்கு. அதை 3 மாசத்துக்கு எடுத்து மேனேஜ் பண்ணுங்க. அப்போ அந்த முழங்கால் வலிக்கு மேஜர் ரீசன் என்னன்னா விட்டமின் டி குறைபாடு தான். இரத்த ஓட்டம் இல்லை. முழங்காலில் உள்ள பிரச்சனைக்கு, முழங்காலில் வலிக்கிற பிரச்சனைக்கு முழங்காலை தேடக்கூடாது. எங்க தேடணும்? இடுப்புல பிரச்சனை இருக்கும், உங்களுடைய படுக்க முறை தப்பா இருக்கும், உங்களோட நடைமுறை தப்பா இருக்கும், நடக்கிற கூட தப்பா நடப்பாங்க, சப்பானி மாதிரி நடப்பாங்க, அவங்களெல்லாம் முழங்கால் வரும். காலை அடி பிரதர்ஷனம் பண்ணுவாங்க இல்லையா கோயில்ல, அந்த மாதிரி ஒரு காலும் இப்படி நடக்கணும். நீங்க நடந்து பாருங்க, பல பேர் இப்படிதான் சப்பானி மாதிரி நடப்புறாங்க. அவங்களுக்கு எல்லாம் முழங்கால் வலி வரும். அது இல்லாம சியாட்டிகா பெயின் வரும். சியாட்டிகா பெயின் வந்தாலும் முழங்கால வலி வரும். சியாட்டிகா பெயின் வருது வீக்னஸ், விட்டமின் டி இல்ல. அதிகப்படியா உட்காந்து இடுப்பு பட்டெக்ஸ் எல்லாம் சூடாகி போய் எல்லா பிரச்சனைக்கும் இதுதான் காரணம். அப்போ உட்கார முடியாதான்னா உட்கார்ந்த வேலை பார்த்தோம், 8 மணி நேரம் உட்கார்ந்த வேலை பார்த்தோம். கேப்பு கூடயா? கேப்பே கொடுக்கறது இல்ல. உட்காந்து சிஸ்டம்ல அப்படியே குதிரை மாதிரி ஓடுறது. ஓடி என்ன பிரயோஜனம்? திரும்பி பார்த்தீங்கன்னா வலிதான் இருக்கும். உங்க சம்பாரிச்ச காசு அத்தனை காசும் ஐடில கொடுத்ததோ எம்என்சியில கொடுத்தது எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் அழிக்கணும். நிம்மதி இருக்குமா? நிம்மதி இருக்காது. வேலையும் பார்த்துக்க, உன்னுடைய ஹெல்த்தையும் பாரு, உன்னுடைய வெல்த்தையும் பாரு. ஒரே வெல்த்தை மட்டும் பார்த்துட்டு ஹெல்த்தை திரும்பி பார்க்கறது இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய ஸ்பெயின் அலைன்மெண்ட் டெய்லி ஒரு 15 நிமிஷம் பாய போட்டு ஸ்தலகான் இல்லாம அப்படியே படுத்துக்கணும். அப்போ அலைன்மெண்ட் அழகா இயற்கையா ஆயிடும். நீ அதை எவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்றியோ ஆயிடும். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அலைன்மெண்ட் சரியில்லாதனாலதான் முழங்கால் தேஞ்சு போகுது, முழங்கால வலி வருது. அப்ப அலைன்மெண்ட் சரி பண்ண என்ன ஆகும்? மொத்த பிரச்சனை சரியாயிடும். இதை சார் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு வெறுந்தல்ல படுக்கிறாங்க, ஏசியை போட்டுட்டு முதுவை பிடிச்சிக்குது, அங்க பிடிச்சிக்குது. தயவு செய்து அதெல்லாம் செய்யக்கூடாது. பாய போட்டோ இல்ல பெட்ஷீட் போட்டோ இல்ல யோகா மேட்டு போட்டோ தரையில, வெறும் தரையில சும்மா ஒரு அரை மணி நேரம் 15 நிமிஷம் படுத்து கிடங்க, மொபைல் நோண்டாம. அங்கேயே படுத்துட்டு மொபைல் நோண்ட வேண்டியது. இதெல்லாம் தவறு. உங்களுடைய மருத்துவம் பண்ணுங்க. இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? வாக்கிங் போறாங்க டெய்லியும். எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரம் போடுறான், 1.5 மணி நேரம் போறான், 2 காலையே காதுல அந்த ஹெட்போனை மாட்டிக்கிட்டு. உன்னுடைய எக்ஸசைஸை நீ மெனக்கட்டு மனசார பண்ணணும். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் மாத்திட்டு எக்ஸசைஸ் பண்ணு. அந்த எக்ஸசைஸ் உனக்கு வேலை செய்யும். மொபைல் போன் பேசிக்கிட்டோ மொபைல்ல காதுல வச்சுக்கிட்டோ பேசினா உங்களுக்கு உங்க எக்ஸசைஸ் கரெக்டா வேலை செய்யாது. மூளைக்கு வேலை கொடுக்க கூடாது, எக்ஸசைஸ் மட்டும்தான் கொடுக்கணும். அப்போ உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுக்கு உண்டான வேலையை பார்க்கும். நம்ம என்ன செய்யறோம்? டைவர்ஷன். லவர்கிட்ட பேசுறது, ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட பேசுறது, எல்லாத்தையும் பேசிட்டு எக்ஸசைஸ் பண்ணு காமிச்சிக்க வேண்டியது. அது பேர் எக்ஸசைஸா? அது எக்ஸசைஸ் இல்ல. எதுக்கு சொல்ற? எல்லாத்துக்கும் மேஜர் சுத்தி பாத்தீங்கன்னா முழங்கால் தேஞ்சு போயிடும், கணுக்கால் தேஞ்சு போயிடும், உப்பு உடம்பு போட்டு வெளியேறாது. இதெல்லாம் காரணம் இதுதான். அழகா முழங்காலுக்கு சர்ஜரியே வேண்டாங்க. எங்க டீம் இருக்காங்க, அழகா சர்ஜரி இல்லாம முதல் சிட்டிங்க அடிச்சு சொல்றேன், என்னால உங்க வலியை கொண்டு போக முடியும் வெளியே. மருந்து இல்லாம, மாத்திரை இல்லாம, ஊசி இல்லாம 5வது நிமிஷத்துல நீங்க சொல்லுவீங்க, நம்பி வாங்க, நான் உங்களோட வலியை சரி பண்ணி தரேன். முழங்கால் வலியை கம்ப்ளீட்டா எல்லாம் ஆக்கி தரேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா தூக்கிட்டு வந்தாங்க, என் கிளினிக் தூக்கிட்டு வந்தாங்க. போகும்போது நடக்க வச்சு கொடுத்தேன். இன்னைக்கு வரை 8.5 வருஷம் ஆச்சு, திருப்பி வரல. கேரண்டி நான் தரேன். உங்க முழங்கால தயவு செய்து
ஆப்ரேஷன் பண்ணி எதுவும் பண்ணி கெடுத்துறாதீங்க, அழகா சரி பண்ண முடியும். அதே மாதிரி முழங்கால லெகமெண்ட் டேயர் 3 மாசம் கட்டு போட்டு 4 மாசம் கட்டு போட்டு வச்சிருக்காங்க. லெகமெண்ட் டேயர் அப்படியே அசையக்கூடாது, ஆட்டக்கூடாது. போன 3 மாசம் முன்னாடி ஒரு பையன் வந்தான், லெகமெண்ட் டேயர் கிழிஞ்சு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பர் ஆயிட்டாரு. ஒரே சிட்டிங்ல சரி பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ கூட என்னுடைய ஃபேஸ்புக்ல போய் பாத்தீங்கன்னா இருக்கும். அதனால முழங்கால ஈஸியா சரி பண்ண முடியும். தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள். அது இல்லாம முழங்கால் வலி இருக்கிறவங்களுக்கு காரணம் உடல்ல அதிகப்படியான நீர். பெண்களை பாத்தீங்கன்னா டிங் டாங் நடப்பாங்க. எப்படி நடப்பாங்க? டிங் டாங். அதாவது பெண்டுல மாட்டாங்க, அதை கடிகாரத்துல வரக்கூடிய பெண்டுல மாதிரி இப்படி நடப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த இது போய் அமுக்கம் பிடிச்சு. அதுக்கு என்ன காரணம்னா தொடையில இருக்கக்கூடிய பிளாக். முழங்காலே பிரச்சனை கிடையாது, தொடையில தான் பிரச்சனை. தொடையில ஒரு ரத்த ஓட்டம் சரி பண்ணோம்னா அழகா முழங்கால் ஹீல் ஆயிடும். தேஞ்சு போனாலும் தேயாம போனாலும் நம்ம உடம்பு மெட்டலால் செய்யப்பட்டது அல்ல, அலுமினியத்தால் செய்யப்பட்டது அல்ல. டிஷ்யூஸும் பிளட்டு, ரத்தம், நாளங்கள் அதுதான். அப்போ அதை திருப்பி ரெஜினேட் பண்ண முடியும். உன் மூக்கு போன வருஷம் இந்த மூக்கு இன்னைக்கு கிடையாது, உன் கண்ணு போன வருஷம் இந்த கண்ணு கிடையாது. எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாம ரெஜினேட் ஆகும். அந்த ரெஜினேட் ஆகும்போது அந்த பிளாக் இல்லாம இருந்துச்சுன்னா முறைப்படி அழகாக மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடும். உன்னுடைய பிளாக் இருந்துச்சுன்னா தனக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம, அதாவது சரியான முறையில ரீகன்ஸ்ட்ரக்ஷன் செல்ஸ்கள் பண்ணாது. அதாவது ஒரு பில்டிங் என்ன அவசியம்? பில்டிங் கட்டுறதுக்கு சிமெண்ட், மண்ணு, கல்லு எல்லாம் வேணும். எல்லாம் இருக்கு என்கிட்ட, சிமெண்ட் மட்டும் இல்லைன்னா பில்டிங் நிக்குமா? நிக்காது. அப்போ எல்லாம் இருக்கு, தண்ணி மட்டும் போட்டா நிக்குமா? நிக்காது. எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு. முறைப்படி செஞ்சோம்னா நிச்சயமா உங்களுடைய கால் முழங்கால பில்லர் மாதிரி ஆக்கிடலாங்க. கால் தாங்க பில்லர் உடம்புக்கு. காலில் எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுடைய உள்ளுறுப்புகள் பாதிச்சிருக்கிறது புரிஞ்சுக்குங்க. அதனால உள்ளுறுப்பையும் சரி பண்ணணும், வெளி உறுப்புகளை சரி பண்ணணும். நான் உங்களுக்கு சரி பண்ணி தரேன். என் வார்த்தையை நம்பி வாங்க, நிச்சயமா சந்தோஷமா போவீங்க. நீங்க 10 பேர்ட்ட இல்ல 1000 பேர்ட்ட சொல்லுவீங்க உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை. அதான் எங்களுடைய இபோமி 4.0 உடைய அல்டிமேட் கோல்.